ஹாய் பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி ஒரு கூலிங் கிளாஸை நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிருப்போம்ல. இதே மாதிரி ஒரு சின்ன கூலிங் கிளாஸை ஒரு சின்ன பையனுக்கு அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரா. அதை பார்த்தோன்னே சூப்பரா இருக்கே, ஸ்டைலா இருக்கே அப்படின்னு சொல்லி அதை போட்டு டெய்லி வெளியே போவானா. அது இல்லாம அந்த கண்ணாடி இல்லாம வெளியே போக மாட்டானா. அப்படி இருக்கிறப்போ ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த கண்ணாடி வேஸ்டா போயிடுச்சான். வேஸ்டா போனோன்னு என்ன பண்றது, தூக்கி போட்டு அவன் வெளியே போறப்போ அவனால அந்த சன்லைட்டை ஃபேஸ் பண்ணவே முடியலையா. ஏன் தெரியுமா? இத்தனை நாளா, அதாவது 2 மாசமா அந்த கூலிங் கிளாஸ் தானே போட்டு சுத்தி இருந்தான். இப்போ திடீர்னு அந்த சன்லைட்டை பார்க்கும்போது அவனால அதை பார்க்கவே முடியலையா. அது அவனுக்கு புதுசா இருந்துச்சான். இதுல இருந்து என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க நினைக்கிற விஷயம், நீங்க நம்புற விஷயம் திடீர்னு பொய்யா மாறிடுச்சுன்னா, ஆமாங்க, இந்த உலகத்துல நம்ம இப்படிதான் வாழணும், இதுதான் ஒரே வழி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அது பொய்யா மாறிடுச்சுன்னா, பைபிள்ல அழகான ஒரு வசனம் இருக்கு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு. ஏசப்பா மாத்திரம் தாங்க ஒரே வழி. நம்ம நினைக்கிற, நம்ம பார்க்குற எல்லா வழியும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வழியும் அது மாயைங்க. எப்படி அந்த பையன் அந்த கண்ணாடியை போட்டனால வெளியே இப்படிதான் இருக்கும்னு நினைச்சு பழகினாலும், அதே மாதிரி நம்மளும் இந்த உலகத்தை பார்த்துட்டு இது இப்படிதான் இருக்கும்னு நினைச்சு பழகிட்டோம்ல. ஆனா நம்ம பார்க்காத ஒரு இடம் இருக்குங்க, பரலோ. அங்க போகணும்னா அதுக்கு ஒரே வழி ஏசப்பா மாத்திரம் தாங்க. ஸோ அவரை நம்புங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென். பாய்.